தேர்வினை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை எங்களுடைய அணிவகுப்பு நிகழ்வு ஆரம்பமாக இருப்பதால் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து எங்களது இல்ல கொடிகள் ஏற்றப்படும். எங்களது இல்லங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டு இங்கே மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இல்லங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. நீலம், பண்டாரவன்னியன் பச்சை, சோழன் ஒரேஞ்ச். அனைவருக்கும் நன்றி. இதனைத் தொடர்ந்து தமிழ் வாழ்த்து நிகழ்வு இடம்பெறும். வாழ
நிறைவடைந்திருக்கின்றது. இந்த ஒலிம்பிக் தீபம் ஏற்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதுடன் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்த எமது மஞ்சள் தமிழ் பள்ளியின் பெற்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்ல கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த இல்ல கொடிகளில் முதலாவதாக சோழன் கொடி ஏற்றப்படும். தொடர்ந்து சங்கிலியன் இல்லத்துக்குரிய கொடி ஏற்றப்படும். இல்லத்தினை தொடர்ந்து பண்டாரவன்யன் கொடி ஏற்றப்படும். எங்களது பாடசாலையின் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெறும். மஞ்சள் தமிழ் சங்க மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உதவியாளராகிய நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடுவர்களால் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு இணங்கி இல்லத்துக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடனும் முழு மனதோடும் உழைப்போம் என்று இத்தருணத்தில் சத்திய பிரமாணம் செய்கின்றோம். வித்யாதரன் மற்றும் டான் ஆகிய 2 மாணவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்களுக்குரிய 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள முரளிதரன் வித்யாதரன் மற்றும் டான் ஆகிய 2 மாணவர்களும் இதோ களத்திலே.